எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டுடைய வார்த்தை கேட்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாகிய நீங்களும் நானும் நாம செய்கிற தவறுகளும் நமக்கு வருகின்ற சோதனைகளும். இதை நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், சில இடத்துல நம்ம செய்யற தவறுகள், இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வார போராட்டங்கள், சோதனைகள். இப்ப நம்ம வேதத்தின் அடிப்படையில நம்ம போகும் பொழுது ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு மறைத்து பேச வல்லமை உள்ளவர். நீங்க ஆதியாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரத்துல ஒரு தெரிந்து கொண்ட பாத்திரத்தை தான் நீங்க பாக்குறீங்க, யாக்கோபு. அவரைத்தான் கர்த்தர் பின் நாட்கள்ல இஸ்ரவேலாய் மாற்றினாரு. நீங்க 28வது அதிகாரத்துல நீங்க நல்லா கவனிங்க. 20வது வசனம் 21, 22 படிச்சீங்கன்னா, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இது யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த கல்தியர் தேசத்து பட்டணமாகி அந்த நுகத்தடிகளை போறதுக்கு முன்னாடி கர்த்தரோட பண்ணின உடன்படிக்கை. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு தரிசனம் பெற்ற தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் ஒரு இடத்துக்கு கொண்டு வரும் பொழுதும் சரி, ஒருவேளை கர்த்தர் உங்க குடும்பத்துல வேறு பிரிச்சு அவர் உங்களை அவருடைய பாதையில நடத்துறப்பையும் சரி, நாம ஆரம்ப நாட்கள்ல வரும் பொழுது அவரோட உடன்படிக்கை பண்றதுல நம்மளை விட வேற யாருமே கிடையாது. நம்ம மேல அவருக்கு மேல இருந்த தாகத்தை பார்த்து, அவருக்காக இருந்த பக்தி வைராக்கியத்தை பார்த்து, அவருக்காக எதையும் செய்கிற ஏதோ ஒரு காரியத்தை நம்மள்ட்ட பார்த்து தான் கர்த்தர் இந்த கனமான ஊழியத்தையும் இந்த கனமான வேலையை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்தாரு. இப்ப யாக்கோபு கூட போறப்ப நல்ல பயபக்தியோட தான் போறாரு. ஏன்னா அவருடைய சூழ்நிலை அப்படித்தான் இருந்துச்சு. வசனம் அழகா சொல்லுது பாருங்க. நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி, ஏன்னா அவர் போற பாதை அப்படிப்பட்ட பாதை. அடுத்து சொல்றாரு பாருங்க, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. அவருடைய நிலைமை கிட்டத்தட்ட எல்லாராலையும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. பெத்த தகப்பன் ஈசாக்கு பாருங்க, ரெபேக்கால் பாருங்க, அவனை என்ன செய்யறாங்க, அவனை போய் அவன் சகோதரன் வீட்டுக்கு நீ போ, ஜீவனை காப்பாற்றி கொண்டு துரத்தி விடுகிற சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் அப்படித்தான் நம்மளை கொண்டு வந்திருப்பாரு. நீங்க உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு இருக்கிற இந்த உயர்வு, இன்னைக்கு நீங்க பார்க்கிற எல்லாம் நீங்க சம்பாதிச்சதல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்தது. நாம் அவர் மேல இருந்த தாகத்தினால, அவருக்காக இருந்த பக்தி வைராக்கியத்தினால. இன்னைக்கு இந்த யாக்கோபு அங்க போன உடனே நீங்க அதே பாருங்க, 29வது அதிகாரத்துல பாருங்க, அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா பாருங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 20வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்தபடியே யாக்கோபு ராக்கேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவன் பேரில் இருந்த பிரியத்தினால் அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது. யார் மேல இருந்த பிரியத்தினாலாம்? ராக்கேலுக்கு மேல இருந்த பிரியத்தினால். நீங்க நல்லா கவனிங்க. போறப்ப என்ன உடன்படிக்கை பண்ணாரு? அங்க அவருடைய சூழ்நிலையே வேற. உங்களுக்கு தெரியும், லாபான் வீட்டுல 7 7 14 அப்படின்னா, லேயாளுக்கு 7, ராக்கேலுக்கு 7 14. அதுக்கப்புறம் அவர் தன்னை ஆசீர்வாதத்துக்கு பாருங்க, அங்கால ஒரு பாருங்க 6 20 வருஷம். இந்த 20 வருஷங்கள்ல அவர் ஆரம்ப நாட்கள்ல வந்த அந்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டார். ஆண்டவர் நடத்திட்டு வந்த பாதையை மறந்துட்டாரு. ஏன்னா இப்ப மாமா வீட்டுக்கு போன உடனே இவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, எல்லா வசதி கிடைச்சிருது. ஏன்னா ஒரு மனைவி பாருங்க, ராக்கேல் மேலதான் பிரியமா இருந்தாரு, இவருக்கு லேயாலும் கிடைச்சிருச்சு, இப்ப பிள்ளைகளும் கிடைச்சிருச்சு, வேலைக்காரி கிடைச்சிருச்சு, ஆடு மாடுகள் எல்லாம் கிடைச்சிருச்சு. நீங்க இந்த யாக்கோபனுடைய காரியத்தை நீங்க வேதத்துல படிக்கும் பொழுது, யாக்கோபோடு கர்த்தர் கூட இருந்தாருன்னு நீங்க படிக்கலாம். எல்லா செய்யற இடத்துலயும், எல்லா அவர் செய்யற வேலைகள்லையும். ஆனா யாக்கோபு கர்த்தரோட இருந்தாரான்னா நீங்க அங்க ஒரு இடத்துல கூட பார்க்க மாட்டீங்க. ஒரு இடத்துல கூட நீங்க வேணா நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி கூட பாருங்க. ஆனா யாக்கோபோட கர்த்தர் இருந்தாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தான். நீங்க நம்ம பார்க்கிற உயர்வு, நம்ம பார்க்கிற எல்லாமே கர்த்தர் நமக்கு அருளிய தயவு, கிருபை. ஆனா இன்னைக்கு அவர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் வேற. அவர் அந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்த நோக்கம் வேற. உங்களை கொண்டு போன அந்த நாட்டுல அவர் உங்க மேல வச்சிருக்க தரிசனம் வேற. ஆனா இன்னைக்கு நீங்க அவரோட இருக்கிறீங்களா? ஆனா அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. இப்ப தரிசனம் பெற்றவர்களுக்கு வர்ற பாருங்க போராட்டங்கள் தான் மனசோர்வு, நிர்விசாரம்,
பாருங்க, அவிசுவாசம். அது போல அவரை விட்டு பாருங்க பின்வாங்குற தன்மை. அது எப்படிப்பட்ட தன்மைன்னா, இந்த உலகத்துல இருக்கிற புகழ்கள் பேர்கள் எல்லாம், நீங்க உங்க பட்டணத்துக்கும் இன்னைக்கு நீங்க இருக்கிற ஒரு தேசத்துல போகும்பொழுது உங்களுக்கு அங்க யாரையுமே தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களோட இருந்ததாலதான் இன்னைக்கு இவ்வளவு தயவு, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையா வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நாம அந்த உயர்வுலையும் கர்த்தரோட இருக்கிறோமான்றதான் இங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை. தேவனோட நடக்கிறவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா நமக்கு உறவு முக்கியம், உலகம் முக்கியம் இல்லை. இப்ப யாக்கோபு 14 வருஷம் அவர் மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் 6 வருஷம் பாருங்க. ஆனா கர்த்தர் இருந்த ஒரு காரியத்தையும் சொல்றாரு. ஆனா இவர் அங்க உறவுல இல்ல. ஏன்னா எங்கேயுமே பலி செலுத்தினதாயோ இல்லாட்டி பலிபீடத்தை உண்டாக்குனதாலோ வரும்பொழுது அவர் செய்யறாரு. ஆனா அங்க இருந்து செய்ததா நம்ம பார்க்கல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆனா கர்த்தர் மறக்கல. இன்னைக்கு உங்களையும் அப்படித்தான். நீங்க கர்த்தர் பாருங்க, இதுவரைக்கும் நீங்க அவரை விட்டு போனப்ப கூட யாருடைய கையும் உங்க மேல ஓங்காததால நீங்க நினைச்சு கொள்ளுங்க, கர்த்தர் இதுவரைக்கும் உங்க சார்பா தான் இருக்கிறார். ஏன்னா நீங்க தெரிஞ்சு கொண்ட பாத்திரம், அழைக்கப்பட்ட பாத்திரம் அல்ல. தெரிந்து கொண்ட பாத்திரம் சூரச்செடி நடுவுல போனா கூட, அதான் நீங்க 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல நீங்க 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு பாருங்க, 1 ராஜாக்கள் 17:1 அடையாளமே இல்லாம வந்தவர் தான் எலியா. அவரை கொண்டு கர்த்தர் அநேக காரியத்தை செய்தாரு. ஆனா எசபேலுடைய ஒரு வார்த்தை நிமித்தம் அந்த ஆத்மா சோர்ந்து போய் சூரச்செடியின் கீழே போயாச்சு. நீங்க உங்களுக்கு கூட ஆரம்பத்துல இந்த பக்தி வைராக்கியம் நீ குறைஞ்சிருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். இதெல்லாம் அவன் உங்களுடைய தரிசனத்துக்கு வைக்கிற பாருங்க, அவன் வைக்கிற பிசாசு வைக்கிற வேட்டு. அதை நீங்க திரும்ப ஜெபத்துல திரும்ப இழந்து போன அந்த காரியங்களை உறுதிப்படுத்தும் பொழுது கர்த்தர் கட்டுக்களை அறுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நீங்க யாக்கோபு அங்க போய் முடங்கும் பொழுது கூட லாபான ஆப்போசிட்டா திருப்பி அவங்க குடும்பத்தை திருப்பி நீங்க அதே 31வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த யாக்கோபை கர்த்தர் அங்கிருந்து வெளிப்பட பண்ணவர். அம்மா, இன்னைக்கு நீ முடங்கி இருக்கிற சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். நீ எந்த இடத்துல விழுந்து போய் இருக்கிறன்றதும் கர்த்தருக்கு தெரியும். நீ எதுல பலவீனம்ன்றதும் அவருக்கு தெரியும். ஏன்னா நீங்க வரல, அவர் உங்களை தெரிஞ்சு கொண்டு வந்தார். யாக்கோபை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாரு. என் தாசனாகிய யாக்கோபேன்னு சொல்றாரு. எலியா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமான மனுஷன். பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு நீங்க ஒரு இடத்துக்கு வந்திருப்பீர்கள். ஆனால் ஒருவேளை இன்னைக்கு உங்கள்ட்ட பலன் இல்லாம இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்த நிலைமையில இருப்பீங்க, சோர்வுல இருப்பீங்க, ஒருவேளை நீங்க மனம் தோண்டு போயிருப்பீங்க. இந்த வார்த்தைகள் யாரெல்லாம் கேட்கறீங்களோ கர்த்தர் திரும்பவும் விழுந்த இடத்துல எழும்ப பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நம்பிக்கையை விட்டுறாத. அவிசுவாசத்தை நீ என்ன செய்ய, தூக்கி போடு. நீங்க என்ன தவறு செய்தாலும் ஒரு சமூகத்துல போய், ஆண்டவரே நீங்க சொன்னதை விட்டு நான் செய்துட்டேன், ஒருவேளை நான் தவறு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த காரியத்துல நான் வர முடியல, ஒருவேளை இந்த ஊழிய பாதையில நான் ஓட முடியல, ஒருவேளை என்ன அழைப்போட கொண்டு வந்தீங்களோ அதை விட்டு நான் விலகி இருக்கலாம், உங்களுடைய அபிஷேகத்தையும் கிருபையும் என்னை விட்டு எடுத்துறாதீங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் திரும்பவும் உங்களை ஓட பண்ணுகிறவர், திரும்பவும் உங்களை எழும்ப பண்ணுகிறவர், திரும்பவும் உங்களை என்ன செய்ய பண்ணுகிறவர், அவர் நடக்க பண்ணுகிறவர். அவர் யாரையும் தள்ளுகிறவர் அல்ல. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு எடுக்கிற கால் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பிசாசு செய்வான், போராடுவான். நீங்க ஆவிக்குரிய பிள்ளை, தேவனுடைய வாயா இருந்து பாருங்க அவருடைய வார்த்தையை சொல்லுகிற பிள்ளைகள். நீங்க மாம்சத்துல இருக்கிறவனுக்கு அதை குறிச்சு கவலை இல்லை. ஏன்னா அவனுக்கும் கர்த்தருக்கும் உறவு இருக்காது, அவங்க ஊழியத்துல அனல் இருக்காது. ஆனா கர்த்தர் உங்களை வேறு பிரிச்சு தெரிந்து கொண்டு வந்தது உண்டானால் நீங்களே வழி தப்பி போனாலும் அவர் உங்களை விட மாட்டார். அதுதான் நம்முடைய வேதத்துல இருக்கிற அத்தனை பாத்திரங்களுடைய நிதர்சனம் அப்படின்னா உண்மையான காரியம். ஆனா நீங்க அவருக்காக தான் அழைக்கப்பட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களால ரொம்ப நாள் போட முடியாது. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அவனுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவாரு. நீங்களும் அதுக்காக என்ன செய்யக்கூடாது, கர்த்தர் கொண்டருவார்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், உங்களை என்ன நோக்கத்தோட கொண்டு வந்தாரோ அதை ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜோம் பண்ணி அதுல ஓட நீங்க பிரயாசப்படுங்க. யாக்கோபை வெளியே கொண்டு வந்தவர், அவன் மறந்து போனப்ப கூட கர்த்தர் அவனை விடல. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியோட கர்த்தர் பாருங்க புலம்பல் 3ல சொல்றாரு, காவற் கடங்கள்ல இருந்து மேல தூக்கினவர். அது போல பாருங்க எலியாவை நடத்தினவர். யோனா பாருங்க கப்பல் அடித்தட்டுல அவனை வெளியே கொண்டு வந்தவர். ஆபிரகாம் பாருங்க தவறி போகும்பொழுது கர்த்தர் திரும்பவும் கொண்டு வந்தவர். இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், யாரெல்லாம் என்ன சோர்வுல வந்திருக்கிறீங்களோ, என்ன காரியத்துல இன்னைக்கு கவலைகளோட இந்த வார்த்தைகளை பாக்குறீங்களோ, கர்த்தர் நிச்சயமா இவங்களை கொண்டு வர
வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு பாருங்க, நாம செய்திடக்கூடாது சில தவறுகள். அதுதான் நிர்விசாரம் வரும், சோர்வு வரும். அது போல பாருங்க, பேர் புகழ் எல்லாம் நம்மளுக்கு இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அதிகமா தேடி வரும். பணங்கள் வரும், உலக பொருளாசைகள் வரும். இவை எல்லாவற்றையும் விட்டு என் கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லுங்க. கர்த்தருக்காக ஓட பிரயாசப்படுங்க. என் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய கட்டுக்களை அறுத்து திரும்பவும் விழுந்த இடத்துல இந்த வருஷத்துல எலும்ப பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு புதிய பலன். இந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுதே நீங்க கர்த்தருக்காக எழும்பி திரும்பவும் கனி கொடுக்கிற அந்த பாருங்க, அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. திரும்பவும் இழந்து போன அந்த அனல் உங்களுக்குள்ள வருது. அதனால நீங்க விசுவாசத்தோட இந்த வார்த்தைகளை படிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். அது போல சபைகளுக்கு யாரும் போகாத பிள்ளைகளா இருப்பீர்களானால், இன்னைக்கு சபைக்கே போக முடியல பாஸ்டர், இன்னைக்கு நான் ஒரு இடத்துல முடக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தையை கேட்க வாஞ்சிக்கிறேன், பிரேயர்ல நானும் கலந்து கொள்ள விரும்புறேன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய ஆன்லைன் பிரேயர் நம்பர் கொடுக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணுங்க. சபை இருந்தா நீங்க போங்க. சபைக்கு போகாத பிள்ளைகள் வீட்டுல நீங்க சும்மா என்ன செஞ்சிடக்கூடாது, நேரத்தை கழிச்சிடக்கூடாது. ரகசிய கிறிஸ்தவங்களா, கணவன் ரட்சிக்கப்படாம மனைவி ரட்சிக்கப்படாம யாரும் இருப்பீர்களானால் எங்களோட பிரேயர்ல சேர்ந்து கலந்து கொள்ளுங்க. 3 வேளை பிரேயர்கள் நடக்குது. உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லி நீங்க எங்களோட சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட உள்ளவாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் போடுங்க, கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன். திரும்பவும் விழுந்த இடத்துல இருந்து எழும்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.